என்னென்ன பண்றீங்க இங்க? வந்து ஒரு ஹார்லி டேவிட்சன் பைக் ஒன்று பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட் டிசைன். இதெல்லாம் வந்து நீங்கள் வெனிஸ்லாம் பார்த்துக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ப்ளோ பண்ணியிருப்பாங்க. மொரோனா கிளாஸு, நான் வந்து போரோசில் கிளாஸ் வச்சு பண்ணுறோம். ஒரு வீல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வீலுக்கு உண்டான டிசைன் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பைக்குக்கு டேர்ன் பண்ணியே கொண்டு வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டேங்க் ஜாயின் பண்ண மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை, நம்ம உருவாக்குனதும் சேர்ந்து மெல்ட் ஆகிடும். அப்போ முதல்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வரும். எட்ஜில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்தில் ஒரு பைக் வந்து ரெடி ஆகிடும். பார்த்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது பண்றதுக்கு பெரிய எஃபர்ட் போடணும்ல. அந்த வகையில இங்கேயும் ஒருத்தர் ஒரு மினியேச்சர் வெர்ஷன்ல அழகான ஒரு பைக் பண்றாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பிரியா ரங்கநாதன் அப்படின்றவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோன்னு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல விஜிபி யூனிவர்சல் கிங்டம் குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போரோசெல் அப்படின்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி அதுல குட்டி மினியேச்சர் பைக்ஸ், அதுக்கப்புறமா நிறைய கிஃப்ட் பொருள்லாம் பண்றாங்க. அதுல இப்ப அவங்க இந்த வீடியோல ஒரு சின்ன ஹார்லி டேவிட்சன் பைக் பண்ணி காட்டுறாங்க. உண்மையாவே அது பண்றதுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்த அவ்வளவு அழகா பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேரு இந்த அண்ணா இன்னும் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, நான் சின்ன வயசா இருக்கும் போது இவங்க இதை பண்ணி நான் பார்த்திருக்கேன், பட் இப்பவும் இவங்க இதை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது மூலமா நிறைய கிஃப்ட் பொருள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.